ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு கார் டெலிவரி எடுக்க போயிட்டுருக்கோம். அது என்ன கார்னு அங்கே போய் காட்டுறேன் உங்களுக்கு. சரி வாங்க போகலாம். நம்ம ஷோரூம் பக்கத்தில் நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார் டெலிவரி எடுக்க போகிறாங்க. அப்புறம் இங்கே தான் ஷோரூம் இருக்குது. ஷோரூம்குள்ளே வந்துட்டோம். கார் அங்கே இருக்குது. காரை பார்த்தாச்சு. என்ன கார் நம்மளுக்கு கரெக்டாக டெலிவரி பண்ணுற போது நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஷோரூமுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி காரோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம கார் டெலிவரி எடுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். அம்மா ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்க. ஃபார்மாலிட்டிஸ் சைன் போட அதெல்லாம் அம்மா உள்ளே போயிட்டாங்க. அம்மா சைன்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த அமௌண்ட் வந்துட்டு எக்ஸஸ் டீ காஃபி வேணா சொல்லுங்க. காரே நான் இன்னும் பார்க்கல. ஃபஸ்ட் டைம் ஷோரூமுக்கு புக் பண்ண நான்லாம் வரல. அம்மா அண்ணன் அப்பாலாம் வந்தாங்க. நாங்களும் காரு ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கார் வெளில நிற்கிது. ஆனால் வந்துட்டு ஃபுல்லாக துணிலாம் போட்டு இது வச்சுருக்காங்க. சரி வாங்க அப்புறம் டெலிவரிக்கு பார்ப்போம். அங்கே அம்மாவும் டேடியும் வந்துட்டு பில்லிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ணிகிட்ருக்காங்க. அது வரைக்கும் நம்ம ஷோரூமை சுற்றி பார்க்கலாம். புது காரை பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதுக்குள்ளே வாங்க ஷோரூமை சுற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செலீரியோ கார் இருக்குது. இந்த கார் நல்லா இருக்குது. நம்ம வாங்க போகிற கார் கரெக்டாக நம்ம கார் ரிவீலில் போதும் அவங்களுக்கு என்ன கார் நான் சொல்கிறேன். அதுக்கையும் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீஸா இருக்குது. இந்த கார் எஸ்யூவி கார் நல்லா இருக்குது. ப்ரீஸாவில் இப்போ புது மாடல் வேறு வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த கார் வாங்க போகிறதில்ல. ரிவீல் அப்போ உங்களுக்கு என்ன காருன்னு சொல்கிறேன். சரி வாங்க ரிவீல் போகலாம். ஷோரூமில் இருக்க கார்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோரூமில் இருக்க அந்த மியூசிக் சிஸ்டம், அப்புறம் காருக்கான ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. மியூசிக் சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் வேக்கம் கிளீனர் இருக்குது. அதுக்கப்புறம் ஷோரூமுக்கு இன்டீரியர், சீட் இன்டீரியர் அந்த மாதிரி நிறையா இதுக்கு அவங்களே ஆக்சசரிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீலுக்கு ரிம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டப்பா இருக்குது. இது என்ன டப்பான்னு பார்த்தீங்கன்னா காருக்கான ஃப்ரிட்ஜு. இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் மோட்டாரோட ஃப்ரிட்ஜு. அது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் காருக்கு ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு விநாயகர், அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வரத்துக்கு சென்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் கீக்கு கவர் இருக்குது, சார்ஜர் இருக்குது, நிறையா இருக்குது. சரி வாங்க அடுத்தது வந்து என்னென்ன கார் என்னென்ன கலரில் இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன கார் என்னென்ன கலரில் இருக்குது அதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆல்டோக்கு வந்துட்டு 7 கலர், ஒயிட்டு, சில்வர், கிரே, ரெட்டு, ப்ளூ, கோல்டு, பிளாக் அந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது. பார்த்திங்கன்னா ஆல்டோ கார் இருக்குது, எஸ்ப்ரோஸோ இருக்குது, வேக்னார் இருக்குது, செலீரியோ இருக்குது, ஷிஃப்ட்டு அந்த மாதிரி டிசைர், ஈக்கோ, எர்டிகா, ப்ரீஸா நிறையா கலர் இருக்குது. ஒரு காருக்கும் 7 கலர் அந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டுக்கெலாம் 9 கலருக்குலாம் இருக்குது. ப்ரீஸாக்கெலாம் 10 கலர் இருக்குது. நம்ம ப்ளூ கலர் தான் வாங்க போகிறோம். ஆனால் எந்த காருன்னு நான் வந்துட்டு ரிவீலில் இப்போ தான் சொல்லுவேன். சரி வாங்க நம்ம ஷோரூமுக்கு வெளில போயிட்டு நம்ம கார் ரெடி ஆகிட்டு இருக்காது என்னன்னு போய் பார்ப்போம். சரி வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஷ் ஃபார் டெஸ்ட் ட்ரைவ்னு ஒரு புது ஷிஃப்ட்டு நிற்கிது. ஒயிட் கலர் செம்மையாக இருக்குது. இதுதான் May 18 திருச்சியில் வந்துட்டு ஆக்ட்ரஸ் ஃபரீனா வந்துட்டு ரிவீல் பண்ணாங்க. இந்த ஷிஃப்ட்டு தான் நல்லா இருக்குது. லுக்கே செம்மையாக இருக்குது. இந்த காரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல் நியூ Z சீரீஸ் இன்ஜின் போட்டிருக்காங்களாம். 25 km/லிட்டர் கொடுக்குமா மைலேஜ். சரி வாங்க நம்ம கார் ரெடி ஆகிடுச்சு போய் பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா கார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார் வந்து நம்ம கொடுக்க போகிறாங்க, டெலிவரி எடுக்கலாம். வாங்க போகலாம். நிமிஷம் ஆச்சு. இதுதான் நம்ம புது கார் எஸ்ப்ரெஸோ ப்ளூ கலர். செம்மையாக இருக்கும், எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்துட்டு காருக்கு சாவிலாம் கொடுத்து சூடெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. டேடி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா எஸ்ப்ரெஸோ VXI ப்ளஸ் AGS மாடல் ஆட்டோமேட்டிக். இது அம்மாவுக்கு வாங்கினது. இந்த அம்மா கடைக்கு அம்மா ஷாப்புக்கு வந்துட்டு லாக் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வாங்கினது. கார் சுற்றி போட்டு வச்சுட்ருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சாவி இன்னும் நம்ம கையில் கொடுக்கல. சாவி கொடுக்கும் போது பார்த்துக்கலாம். இப்போ ஷோரூமில் இருந்து வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஐடியல் ஸ்டார்ட் இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஏமாரி சிம்பிள் போட்டு வந்துச்சுல உங்களுக்கு. ஆஃபில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இங்கே பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் ஸ்டாப்புங்க சார். அதான் நீங்கள் சிக்னல்லையோ இல்லை இப்போ எங்கேயாச்சும் கொஞ்சம் தூரம் போயிட்டு மூவ் பண்ண அப்புறம் நின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோடுக்கு போயிடும். நீங்கள் பிரேக்கோ இல்லை இதில் கிளச் வராது ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. இது ஐடியல் ஸ்டாப். இது வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிங்கன்னா அங்கே ஆஃப்னு சொல்லிட்டு வரும். ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது க்ரீன் கலர் லைட் இண்டிகேட் ஆகும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா EBDங்க சார். இது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிங்கனாலுமே கொஞ்சம் நேரத்தில் ஆன் ஆயிரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். பிரேக் ஸ்டெபிலிட்டி கேண்டிங்க சார். இது நீங்கள் ஆஃப் பண்ணிங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இது இதெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் ரொம்ப ரோடு வெட்டாக இருக்குது, ஸ்லிப்பாக வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா அப்போ ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆகும், திருப்பி ஆன் ஆகிக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக. இதில் நார்மலாக பார்த்தா ஆப்பிள் கார்ப்ளே யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்ட் கார்ப்ளே யூஸ் பண்ணிக்கலாம் சார். டேட்டா கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபோனோட இது அப்படியே உங்களுக்கு வியூ ஆயிருங்க. ஆப்பிள் கார்ப்ளே ரன் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி சேம் ஆண்ட்ராய்டுங்க சார். இதோட இண்டிகேஷன் எங்கே காட்டும்? இல்லை இங்கே காட்டுது பாருங்க. நாங்கள் காட்டும் பாருங்க. நான் காட்டுது. இல்லை இதுக்கு இண்டிகேஷன் காட்டாது உங்களுக்கு. பிரேக்கர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆயிரும் உங்களுக்கு. இது வந்து பிரேக் சம்மந்தப்பட்ட பிரேக் அசிஸ்ட் தான் உங்களுக்கு. இது இண்டிகேஷன் காட்டாது. நீங்கள் ஆஃப் பண்ணீங்கனாலுமே கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து திருப்பி ஆன் ஆகிக்கும். அதுல டிஃபரன்ஸ் தெரியுங்களா? அப்படியே ஆஃப்ல வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுமா? டிஃபரன்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். வெட் ரோட்டில் தான் சார் செக் பண்ணி பார்க்க முடியும். அந்த மாதிரி இடத்துல தான் செக் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் ஓகே ஸ்லிப்பரியாக இருக்க இடத்துல உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஏதாவது டவுட் இருக்கா? இது வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க சார். இது தெரியுங்களா உங்களுக்கு? மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? ஃபியூல் எங்கே இருக்குது மேம்? ஃபியூல் டேப் எங்கே இருக்குது? பூட் ஸ்பேஸ் இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். பூட் ஸ்பேஸ் பின்னாடி பூட் ஓப்பன். ஓ அதான் ஓப்பன் பண்ணலாம். கீழே கிடையாது. கார் ஷோரூம்லேருந்து கார் எடுத்துட்டோம். கார் செம்மையாக இருக்குது. அடுத்தது எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு காருக்கு பூஜையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கார் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு பாட்டிகிட்டலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். சரி வாங்க போகலாம்.